அப்புறம் இன்னைக்கு என்ன பேச போகிறோம்? நீங்கள் அதான் நேற்று வந்து அந்த பகல்காமில் வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்குது. 20 பேர் இறந்துருக்குறாங்க. அதை பற்றி நாடே வந்து கொஞ்சம் ஒரு சோக மயத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. சில பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையும் சில பேர் சல்லித்தனமாக தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதையும் சில கூமுட்டைகள் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை தாண்டி இன்னும் எந்த தகவலும் வெளியே வராமல் இருக்கிறதுனால அதை ப்ரெஜுடியூஸ் பண்ணி இவங்களா ஒரு ஓப்பன் நரேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. பலதரப்பட்ட தகவல் வந்து கசிந்தும் விழுந்தும் கொண்டு போயிருக்கிறது. ஆனால் இந்தியா நம்ம நாடு இன்னும் ஒரு உறுதிப்பாடான ஒரு நிலைப்பாடை இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரு கண்டுபிடிச்சாங்க, யாரு அட்டாக் பண்ணது, அது இதுன்னு இன்னும் சொல்லாம இவங்க ஒன்று சொல்ல அதுக்கு அங்கே ஆப்போசிட் வருது. ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறதாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய புரிதல், நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். ஸோ முழுசாக அதில் இன்னொரு ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்கெட்சு கிடச்சோன்னே அதை பற்றி முழு வீடியோ வந்து, ஏன்னா நமக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கள் இருக்குது, அதில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை பேசுவோம். அதுக்கு இடையில் கேமரா ஆன் பண்ணியாச்சு, ஸ்லாட்டு ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஒரு வெரைட்டி ரைஸ் போட்டுருவோமா? வெரைட்டி ரைஸ், எஸ். இந்த வெரைட்டி ரைஸில் வெரைட்டி ரைஸ் தின்னே சாப்பிடக்கூடாது. இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி இருக்குது? உள்ள சீமார் இருக்காரு. அப்படியா? ஆமாம்மா. உள்ள எடப்பாடியார் இருக்காரு, நம்ம ஜவுக்கு இருக்காரு. இவங்கெல்லாம் இந்த 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 அட்டாக் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதுதான் இந்த வெரைட்டி ரைஸ். பகல்காம் தாக்குதல் குறித்து நாம் தொடர்ந்து பேசி பகல்காம் தான் பகல்காம் ஓகே. பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை பேசிக்கொண்டிருக்கிறோம். தம்பி, பகல்காம் என்ன பகல்காம்? தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கவனிச்சியா? அப்படியா? என்ன சம்பவம்? மேல் பகுதியில் கோயில் உள்ள உடல் இல்லை சமூக மக்களா? ஆமா, அதே மாதிரி ஒரு சம்பவம் நாமக்கல் நடந்திருக்குது. ஓகே. அந்த இது முதல்ல பேசலாம். ஓகே. ஆமா, நாமக்கல் இல்லையா? ஆமா, இருக்குது லிஸ்ட்ல இருக்குது. ஆமா, அதே பஸ் பேசுறோமா? நாமக்கல் பக்கத்துல ஒரு இப்ப இல்ல 2 days பிஃபோர் நடந்தது. அது நம்ம இந்த தொடர்ந்து இருக்கிறது. ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும். இந்த விஷயங்கள்லாம் இல்ல, நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆமா, யூடியூப் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதரவு அளித்து வந்து நல்கி வரும் நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் செய்யவும். அதான் நம்ம சேனல் பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த பகல்காம் அந்த தாக்குதல், அதை பற்றி தேடுறது, வாசிக்கிறது, கேட்குறதுன்னு அதிலேயே போயிட்டனால இந்த விஷயம் கொஞ்சம் விட்டு போயிடுச்சு. அந்த நாமக்கல் பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரிவினருங்கிறாங்க, வேறு யாரை உள்ளே விடாமல் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க வந்து 100 ஆண்டுகளாக கோயிலுக்குள் நுழையவில்லை. நேற்றுக்கு தான் அந்த கோயில் 2 நாளைக்கு முன்னாடி நுழைந்திருக்கிறார்கள். உடனே இங்கே இருக்கிற பூசாரி, நான் பதவி விலகிறேன், என்னது நான் பதவி விலகிறேன் அப்படின்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறாப்புல. கவுண்டமணியோட டைலாக் ஒன்று இருக்கும், என்னது, பெரிய கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படின்னு. அப்படிதான் கேட்க தோணுது. அப்படிலாம் இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு கௌரதிக்காக ஒரு போஸ்டிங், பூசாரிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், பதவி வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அவர் வந்து விட்டு எடுத்துட்டு போறாரு. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு 10வது பாஸ் பயிலான கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, 12வது பயிலான கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த சம்பளம் இந்த யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு வெடிக்குது பாரு, ஒரு ரோசம், கோபம், ஒரு உக்கிரம். ஆமா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க இறை நம்பிக்கை விடுறது இல்லையா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுளை விட ஏதாவது பெருசு இருக்கா? இப்ப கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்கு கடவுளை தாண்டின்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. அவர் தானே கடவுளுங்கிறவர். இருக்கு. என்னது? சாதி. அதேதான், அதுதான் அப்படி சுத்தி வரலான்னு பார்த்தேன். அப்ப கடவுளை ஒருத்தர் தரிசிக்க வருகிறார் இல்லையா? கடவுள்கிட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு கோரிக்கையை வைக்கவோ இல்லை அருளை பெறவோ வருகிறார் அப்படின்னா அவங்களுடைய வேலை என்ன? அந்த இடத்துல மீடியேட்டர் ஜாப் அதானே. கடவுள்கிட்ட இவங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பித்து விட்டு அவர்கிட்ட வந்து கேட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பிரசாதத்தையோ ஒரு பூவையோ ஒரு இதையோ நீங்கள் திருப்பி கொடுக்க போறீங்க, மீடியேட் பண்ணுறீங்க. அதான உங்களுடைய வேலை. உங்களுடைய வேலை அந்த இறைவனுக்கு சேவகம் பண்ணுறது இல்லையா? அப்போ இறைவனை நோக்கி ஒரு பக்தர் வர்றப்ப அவர் வந்தால் நான் வரமாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போறீங்களே, கடவுளை ரிஜெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் இல்லையா? கடவுளுக்கு செய்கிற சேவை, இந்த சேவை பண்ணுறது, இந்த பாக்கியத்தை எனக்கு வேண்டாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க அதை? அப்போ அந்த கடவுளை தாண்டி அந்த சாதிங்கிற மேட்டரில் தான் உங்களுக்கு இது ரொம்ப பிடிப்பானமாக இருக்குது. இல்லை, அதுதான். அதாவது எப்படின்னா,
கடவுள் வந்து ஏத்துக்க மாட்டாரு இத அப்படிம்பாங்க. கடவுள் எங்க ஏத்துக்க மாட்டாரு, அது அப்படிதாங்க. கடவுள் ஏத்துக்க யார் சொல்லி கொடுத்தது? பாப்பா சொல்லி கொடுத்தது. இப்ப கடவுள் ஏத்துக்க மாட்டாருன்னா டக்குன்னு மக்கள் வர்றப்ப கடவுள் வந்து ஒரு பாதை நடந்து தாண்டி வராங்கல்ல, ஒரு படிக்கட்டை தாண்டி தான் வரணும், டபாக்குன்னு பொழந்து நீ வரக்கூடாது நீ எனக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லலையா? சொல்லியே அவர் தரிசனம் கொடுத்துருக்காரு. மேல் பாதியிலும் சொல்லலையா? மேல் பாதையிலையும் சொல்லல, நாமக்கல்லையும் எங்கேயுமே சொல்லலையா? இதுவரைக்கும் எந்த கோயிலையும் சொன்னது இல்லையா? அப்ப ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, இதுதான் சாதி. சாதிங்கிற அந்த பிடிமானம் மிகவும் இறுகி போயிருக்கு. சாமியை விட சாதி பெருசு. சாதி பெருசு. சாமியா சாதியானா சாதிதான் அப்படிங்கிறான். இப்ப வாங்க, கொள்கை கொண்டவர்கள் கிராமத்தின் வாழ்க்கை, கிராமத்தின் அழகியல் அழுகி போன அந்த சாதியில தான் இருக்குது, இந்த சாதியா தான் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பெரும்பான்மையா பெண்கள் முன்னின்ற அந்த குரல் எழுப்பதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மன வருத்தமா இருந்தது. மன வருத்தம் தாண்டி இந்த சாதிய கட்டுமானத்தில் ஊறி போனா, ஆணாதிக்கத்தில் ஊறி போன அந்த ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க செய்கிற ஆக பெரும் சல்லித்தனமான வேலை இது. என்னது? பெண்களை ஏவி விட்டு பெண்களுக்கு பின்னாடி போய் இவ்வளவு தூரம் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி நம்ம ஏத்துக்க கூடாது. கேக்குறேன், சிம்பிளா கேக்குறேன். என்னது வேதத்துல பெண்களுக்கு சாதி இருக்குதா? இப்ப வந்து ஒரு நடேசன் இன்னார், கணேசன் இன்னார், ஒரு சுப்பிரமணியன் இன்னார்னு போட்டு தானே இரங்கல் போஸ்ட்லயோ இதுலயோ ஒரு போஸ்ட்ல சாதி பேரை போடுறாங்கல்ல. எங்கேயாவது லலிதா இன்னார், குமுதா இன்னார், குங்குமம் இன்னார், செல்வி ஜூவி இன்னார், எங்கேயாவது ஜூவி இன்னார்னு இருக்கு இல்ல, இன்னாரும் போட்டிருக்காங்களா? உங்களுக்கு சாதி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு சாதி இருக்குதா? நீங்க அத அவன் இல்ல, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத போய் நீங்க சண்டை போடுறீங்க. இதை அந்த பெண்களிடம் நம்ம கேட்க வேண்டியது, அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மேல நம்ம பழியை தூக்கி போட முடியாது. ஏன்னா அதைத்தான் இந்த ஆணாதிக்க சாதிய மனோபாவம் கொண்ட ஆண்கள் விரும்புறது. ஏன்னா இப்ப அவங்க நேரா போனாங்கன்னா போலீஸ் போறியா இல்லையா அப்படின்றோம். பெண்கள்லாம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது. சவுகுசங்கர் பாலிசி அதேதான் அவனுக்கும் இருக்கு பின்னாடி, நான் வரேன். அப்போ இப்படி பேச வேண்டிய சூழல் ஏற்படும். பெண்கள் எதிர்க்கிறார்கள்ன்ற டோன்ல கொண்டு போய் விட்டுறணுங்கிறதுனால சாதிய ஆதிக்கம் கொண்டு அந்த ஆண்கள் செய்த அந்த வேலை. இப்போ நம்ம வேற இன்னொன்று இதில் பார்க்க வேண்டியது, இது வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தால் அது வேற. அதை தான் இப்போ கேட்க உண்மையிலே இப்போ ஐரன் லேடியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், லத்தி சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. மேபி ஐரணி லேடியாக இருந்தால் லத்தி சார்ஜ் தான். ஆமாம், ஏதோ திமுக பிரச்சனையே வெளில வந்திருக்காது. ஐரணி லேடி இருந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனை ஊடகத்துல போட்டிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அப்படிலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து அப்படிலாம் யாராவது ஐரணி லேடியாவது துத்தரங்க லேடியா இருந்தாலும் சிம்பிளா கேட்கறேன், நக்கீரன் தவிர வேற யாராவது அந்த அம்மா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும். நக்கீரனை தவிர நான் கேட்கிற ஒரே கேள்விதான், நக்கீரனை தவிர இங்க இருக்கிற தமிழ் ஊடகங்கள் ஐரணி லேடியை இவ்வாறாக எக்ஸ்போஸ் செய்யுது. இந்த பாக்குறியே இந்த செய்தி இவர்கள் கொடுத்தது ஏதாவது இருக்கா? நகை மேட்டர்ல ஆரம்பிச்சு அந்த அம்மா அரெஸ்டான கேஸு, ஆசிட் அடிச்சது எல்லாமே வெளில கொண்டு வந்து யாரு? நக்கீரன் தான். நக்கீரன் தவிர யாராவது ஊடகம். அதனாலதான் அவர் 250 கேஸ் வச்சிருக்காரு. அதனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்கிறாரு. இல்லைன்னா எதுக்கு அந்த வளைச்சு அவர் மேல கேஸ்? அதனாலதான் அவர் பேர் மூத்த பத்திரிகை. அதனால கேஸ்னா இப்படி வாங்கணும், சரியா? போய் வந்து பொம்பளை கேஸ் வாங்கிட்டு 2 பீரியடுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை முட்டுட்டு கேஸ் வாங்குறதெல்லாம் கேஸ் அல்ல, இதுதான் கேஸ். இது புது குரல். இப்ப நம்ம இதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்ப சீமார் எங்க? சீமாரா மேல்பாதி கோயில் கதவை மட்டும் திறக்கவில்லை, நான் கோயில் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னால நான் சொன்னதுக்கப்புறம் தான் நம்பி திறந்து விட்டான் அப்படின்னு. அதை பற்றி நம்ம திரும்பி பல்வேறு நேரத்தில் வந்து அதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோயிலை வந்து இழுத்து பூட்டுறாங்க மாவட்ட நிர்வாகம். எடுத்தோன்னே இழுத்து பூட்டலை. அதுக்கு முன்னாடி 3-4 சமாதான கூட்டங்கள் போச்சுன்னு நினைக்கிறேன். 3-4 நம்பர் தெரியல, ஆனால் சமாதான கூட்டம் அடுத்தடுத்து நடந்தது. அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கிற ஆப்ஷன் அந்த கோயிலை பூட்டி வைப்பது இல்லையா? கோயில் பூட்டி வச்சாங்க. பூட்டி வச்சதுக்கப்புறம் வழக்கு போச்சு. இதற்கிடையில ராத்திரியா போய் மக்களை சந்தித்த பாமக பாலு, ஐயா இருக்கிறார், ஐயா சொல்லிவிட்டார். சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பாலு. ஆனா நம்ம பழக்க வழக்கம் தான், அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது பாலு அப்படி சொன்ன அதே பாலு
சுப்ரீம் கோர்ட் உள்ள போனாலும் தீர்ப்பு கொடுத்த பொழுது அதே மாதிரி நைட்டு கூட்டு வச்சு சுப்ரீம் கோர்ட் உள்ள போனாலும் சொல்லிருச்சுங்க. ஐயா சொல்லிட்டாருன்னு ஏன் சொல்லல அது சொல்ல மாட்டாங்க. இதுதான் வந்து அரசியல் நாடகம், அரசியல் அயோக்கியத்தனமும் இதுதான். அப்ப அந்த மக்கள் வந்து தவறா வழிநடத்தி விடுறது, இல்லாத ஒரு பிரச்சனை இருப்பதாக அவங்கள்ட்ட காட்டுறது. இதுக்கு பின்னாடி கோர்ட்ல கேஸ் ஆகுது. கேஸ் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல எப்ப நீங்க வந்து கோயில்ல அனைத்து மக்களும் வழிபட வேண்டும், அதெல்லாம் உரிமையெல்லாம் தடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பானதுக்கு அப்புறம் ஒரு கால பூஜை வேணா இப்போதைக்கு நடத்துங்க. இறுதி தீர்ப்பு வந்து எல்லாரும் போய் சாமி கும்பிடணும், யாரும் தடுக்கக்கூடாதுங்கிறது. அதுக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட் டைரக்ஷன் என்னன்னா, கோயிலை பூட்டி வைக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அது வழிபாட்டு தலம், அதனால ஒரு கால பூஜை தினமும் நடத்தப்படணும். அந்த பூஜையை செய்கிற அந்த பூசாரி யாரோ அவர் மட்டும் போயிட்டு வரலாம், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னிச்சு. அப்புறம் இறுதி தீர்ப்பில் எல்லாரும் போய் சாமி கும்பிடலான்னு தீர்ப்பு வச்சு. இப்போ அந்த கோயில் 2 வருஷமாவே ஓப்பனில் தான் இருக்குது. யாருக்குன்னா அந்த ஒரு பூசாரிக்கு மட்டும். அதுக்கப்புறம் கோர்ட்டோட இறுதி உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்குது. ரைட், கோர்ட் சொல்லிடுச்சு நம்ம கோயில் திறக்க போகிறோம், இருதரப்பு மக்களையும் உள்ளே கூப்பிட்டு வர போகிறோம் அப்படின்னு. அதற்கு திரும்பி சமாதான கூட்டம் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த சமாதான கூட்டத்தில் 2 பிரிவிலுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. உறுதியளித்ததுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் டைம் கேட்குது. ஏன் அப்படின்னா, நாங்கள் கோயிலுக்குள்ள CCTV பொருத்த போகிறோம், 2 வருடமாக பூட்டியிருந்த கோயில் என்பதால் உள்ளே வந்து புதற்காடாக மண்டி இருக்குது, அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், எனக்கு அந்த டைமை கொடுங்க, நம்ம கோயிலை திறக்கிறோம், இந்த தேயிலை திறக்கிறோம்னு அவங்க அங்கே பேசிட்டாங்க கூட்டத்தில். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை போயிருக்குல்ல, இந்த சீனரியாவுக்குள்ளே எங்கேயுமே சீமானோ நான் தமிழரோ உள்ளே வரல. ஏன்னா முதல்ல இந்த பிரச்சனை கிளம்புது மேல்பாதியில். கிளம்புனோடனே அமைச்சர் பொன்முடி அவர்களை பார்த்து இதை சொல்கிறாங்க. பொன்முடி அவர்கள் பேசின அந்த கட்டு அப்போ செய்திகள்லாம் வந்தது. இது வந்து சட்டத்துக்கு புறமானது, கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்குள்ளே போறீங்க, அரசு உங்களுக்கு கேட்பாங்க. திமுக என்ன பண்ணிச்சு? திமுக வந்து உறுதி அளித்தது திமுக தானே. போய் அது வந்து அரசு நடவடிக்கை, கட்சி நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கட்சி சார்பாகவும் போயிருப்பாரு. பொன்முடி அவர் திமுக அந்த ஏரியால ஒரு கட்சி தலைவர் அடிப்படையில் திமுக சார்பில் அவர் போயிருக்காரு. அவரு போய் சமாதானம் பேசுறாரு, போய் தனித்தனியா பிரிச்சு வைக்கல. எங்க ஐயா சொன்னாரு, யாரும் உள்ள விடாதீங்க, நம்ம பழக்க வழக்கம் எப்படி ஐயா சொல்லிட்டாரு, அதனால மக்கள் அப்படின்னு சொல்லல. 2 மக்களும் உள்ள போகணும், நீங்க வந்து எல்லாருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு பேசுறதுக்காக போனாரு. இப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு ரோல் இருக்கு. என்ன ரோலு? 2 இடத்தையும் சேர்த்து வைக்கணும், 2 தரப்புக்கையும் அது புரிய வைக்கணும். 2 தரப்பு புரிய வைக்கிறத தாண்டி மக்களுக்கு அதை தெரிய வைக்கணும். கோயிலுக்குள்ள போறது இப்படிலாம் நிப்பாட்டக்கூடாது, கோயிலுக்குள்ள கொண்டு போகணுங்கிற. அடுத்து விசிக சார்பாக இவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் தான். ஏன்னா அந்த பகுதியினுடைய MP இல்லையா, அவர் இருந்தார் நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு, அவரும் அதை குறித்து பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல பாமக எகெயின்ஸ்டா நிற்கிது, திமுக விசிக மக்களோடு நிற்குது இல்லையா. இப்போ இந்த இடத்துல சீமானோ நான் தமிழரோ எந்த சீனுக்குள்ளுமே வராமல் கோயிலை திறக்க போகிறாங்கிற டேட்டு தெரிஞ்சோடனே கரெக்டாக ஒரு அறிக்கை, அறநிலையத்துறை மட்டும் செய்யலைன்னா நான் வந்து போராடுவேன். இப்போ இங்கே நாமக்கல்ல மக்கள் இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ சீமான் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துவாரா? நாளைக்கு CSK மேட்ச் இருக்கு. கேட்டதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நாளைக்கு ரெடி ஆயிட்டு அவ்வளோ மேட்ச் பார்க்கறதுக்கு. இப்போ எங்க போனேன்? இப்போ நடத்த கோயில் நுழைவு போராட்டத்தை கரிகஞ்சியை கூட்டிட்டு போ, இவனை சாட்டையை கூட்டு போய் 2-3 பேர் உட்காருங்க, கோயில் முன்னாடி உட்காருங்க, இந்த கோயிலை வந்து திறந்து நீ ஒடுக்கப்பட்ட மக்கள் நீ உள்ள விடலைன்னா நான் வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பண்ணு பார்ப்பாங்க. இப்போ இதை மட்டும் நீ பண்ணினா நீ திமுகக்கு எதிராக நீ கிளைம் எடுத்துக்கலாம், அதிமுகக்கு எதிராக கிளைம் எடுத்துக்கலாம். ஏன்னா எதிர்கட்சி மேல் பாதியிலேயே ஒன்றும் ஒப்பீனியன் சொல்லலை, இதுக்கும் ஒன்றும் ஒப்பீனியன் சொல்லலை, 2 நாள் ஆச்சு. அப்போ அழகா நீ வந்து பால் பண்ணலாமே, கூட்டணி கட்சிகள் செய்யாததை நான் செய்து விட்டேன் அப்படின்னு கிளைம் எடுக்கலாம்ல, ஏன் கிளைம் எடுக்கிறான்? அப்படி செஞ்சுனா என்ன, நீ பெரியார் ஆகிடும். நீ தான் என்ன, நீ பெரியார் ஆகிறது வழிவகை செஞ்சு கொடுக்குறீங்க. ஐயோ நான் பாயிண்ட் கொடுக்குறேனே, இல்லை நான் பாயிண்ட் ஆலய நுழைவு போராட்டம் செஞ்சு அவர் வந்து பெரிய ஆளா இருக்கான்னு பாக்குறீங்க. அதுதான் சொல்றேன். இப்போ இது இப்போ நல்ல பாயிண்ட். பெரியார் செய்த செயலை ஒரு போல நான் செய்ய மாட்டேன்றான். ஓ, பெரியார் போல ஆக்குறியான்னு நினைக்கிறீங்களா? அது சரி, பெரியார் செய்த செயலை நான் ஏன் செய்ய வேண்டும்? அதனாலதான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். பெரியார் இன்னைக்கு எந்த மக்களையும் ஏமாத்தல, ஆனா இவன் பண்றான். பெரியாருக்கு எகெயின்ஸ்டா நிக்கிறது பூரா அப்படிதான். அவர் நேர்மையா இருந்தாலும் நான் நேர்மையா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் இவன் சல்லிப்பையவன். அப்ப இவன் எந்த மாதிரியான எந்த நடவடிக்கையுமே சீமார் வந்து எடுக்கவே இல்லை. இன்னைய சம்பவம் நடந்து 2 நாள் ஆச்சு. இன்னைய வரைக்கும் நாம் தமிழர்லேருந்து ஏதாவது அஃபிஷியல் லெட்டர் போட்டு வந்திருக்கா? சீமான் எங்கேயா பேசியிருக்காரா? இந்த இடைப்பட்ட 2 நாளில் எத்தனை இடத்துல பேட்டி கொடுத்துருக்காரு? இதை குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? எடப்பாடி அவர்களும் இதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலையே. அதுதான் அவருடைய அடுத்த போஸ்ட் தலைவர்னு இருக்காரு, எல்லாத்தையும் திமுக வர சொல்றாரு, எல்லாத்தையும் சண்டைக்கு வர்றாரு, சட்டம்
இதுக்கு தாங்க சட்டம் ஒழுங்குது. இதுக்கு பேசுங்க சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருக்குது. அந்த ஊர் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். கடவுள் என்பது எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக ஒரே தெய்வமாக வழிபட்டு அண்ணா சொன்னார், அண்ணா சொன்ன மாதிரி, எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாதிரி ஆய்வாளர்கள்ட்ட கேட்டோம். ஆய்வாளர்கள் வந்து அண்ணா அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அதனால எல்லாரும் சண்டை போட்டுக்காம சாமி கும்பிடுங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சட்டம் ஒழுங்கு காப்பாத்துங்கன்னு கேட்கணும்ல. ஏன் கேட்கல? திமுக கூட பேசலையே சம்பந்தமா. திமுக பத்தி பேசல வந்து எடப்பாடி பேசவே இல்லையா? ஒரு லட்டு மாதிரி மேட்டர் தானே இது. இது அழகா போட்டு ஸ்கோர் பண்ணிருக்கலாமா இல்லையா? இதையே அவரு பண்ணவே இல்லை. இப்ப இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த நேற்றுக்கு அந்த அது காஷ்மீர்ல அது என்ன இடம்? பகல்காமில் வந்து ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 27 பேரா, இறுதி நம்பர் இப்போதைக்கு 27 பேர் உயிரிழந்துட்டாங்க. இப்போ இந்த உயிரிழந்த ஒரு துக்ககரமான சம்பவம். முதல்வர் வந்து அறிவிக்கிறார், விமர்சனம் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் உங்களோட வந்து துணை நிற்கிறோம், ஒத்துழைப்பு கொடுக்குறோங்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு டெரர் அட்டாக், இது இந்தியாவிற்கு எதிராக ஒரு நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும் தான். அப்போ இந்தியாவோடு நாங்கள் நிற்கிறோம், இங்கே தேசநலன் அப்படின்னு அவர் பேசுகிறார். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இந்தியா முழுக்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அவரும் வந்து நாங்கள் காங்கிரஸ் துணை நிற்கும், நாங்கள் எங்களோட முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்குறோம். நான் இவர்கிட்ட அமித்ஷாட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன்னு அவரும் பதிவு பண்ணுறாரு. பொதுவெளி இருக்குது. தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இதே நேரத்தில் இதை குறித்து ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்காரா? ஏதாவது வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரா? பொதுவில் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? இல்லை என்ன இதில் ஏதாவது விமர்சனம், தோழமை சுற்றம் ஏதாவது பண்ணியிருக்காரா? எனக்கு கேட்கணும்ல. ஒன்றிய அரசு எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கி இருக்கிறது. அது டிவியில் கூட போடல, எப்படி தெரிஞ்சுக்குவார் அவரு? இது டிவியில் போட்டு ஷூட்டிங் பண்ணும்போது இப்போ நீங்கள் 26 ரூபா சுட்டுருக்காங்க அந்த டெரரிஸ்ட், அது டிவிலே போடலையே. நீங்கள் ஏன் நியூஸாக போட்டாங்கல்ல? சுட்டதை போட்டீங்களா தம்பி? அவங்க 26 பேர் எப்படி சுட்டாங்கன்னு டிவியில போட்டாங்க. போட முடியும் தம்பி, அப்படி போட்டாதான் அதை பார்த்து பேசுவார் அவரு. எடப்பாடியை பேசணும். நானே டிவியில பார்த்தா தெரியும், அப்பதான் சொல்ல தம்பி டிவியில போட்டாதான் தம்பி தெரியும். இல்ல சுட்டதை வந்து டிவியில போடணும். நீங்க என்ன ஜேர்னலிசம் பண்றீங்க நீங்க? ரைட், தவறு. அப்ப அவர் தெரியாது, அவருக்கு டிவியில பார்த்தா தெரியும் அவருக்கு. அவர்கிட்ட எல்லாம் கேட்க கூடாது. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்க கூடாதீங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? அனைத்து எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு விருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு வீட்டுல. You mean விருந்துனா பார்ட்டி? எஸ், பார்ட்டி, ஆஃப் கோர்ஸ் பார்ட்டியா? ஆமா, அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் வந்து 6 வகை அசைவ உணவுகள். 6 அசைவமா? அசைவம் இருந்தா சாமியே கல்லு கேக்குமே. அசைவம்னா சாமியே கல்லு கேக்குமே. அது ரைட். இப்ப வெறும் அசைவமா இருக்காது. இப்ப அதை பத்தி எனக்கு மேலதிக திரும்ப ஒரு கூவத்தூர் திருவிழாவா? அது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து இல்ல, நீ சொல்றதெல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுது இல்ல. ஆட்சி பாதியிலேருந்து புடுங்கும் போது அப்படிதான் வாங்குறாப்புல, முழுசா புடுங்கும் போது அப்படிதான் வாங்குது. இது ஒரு ஃபார்முலாப்புல இருக்குடா. இப்ப இவர் வந்து இது ஒரு ஃபார்முலா, அதுதான் அவங்க சொல்லி கொடுத்தாரு, கொடநாடு ஃபார்முலா மாதிரி. இது ஒரு ஃபார்முலாப்புல இருக்கு. அம்மா சொல்லி கொடுத்ததுதான். இப்ப நான் என்ன கேட்கறேன், இப்ப இந்த விருந்து வந்து ஒரு 4-5 நாள் தள்ளி போட்டா, ஒரு வாரம் தள்ளி போட்டு சாப்பிட முடியாதா? இல்ல, ஆர்டர்லாம் பண்ணிருப்போம்ல. சரி, அது எது பிளான் பண்ணது? இப்ப இதான் இப்ப பிளான் பண்ணது இல்ல. நான் என்ன கேக்குறேன், இது வந்து இப்ப பிளான் பண்ணது இருக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா இவ்வளவு பேர் சாப்பிடணும்னா எல்லாம் பல்கா ஆர்டர் பண்ணணும். 50 கிலோ ஆடு, ஒரு 50 ஆடு, ஒரு 100 கிலோ சிக்கனு, மேற்படி எப்படி போக்குவரத்துகள், ரூமுகள் இதெல்லாம் பிக்ஸ் பண்றதுக்கு ஒரே நாள்ல பண்ண முடியாது. தீவிரவாதி இப்ப சுட்டாங்கிறதுக்காக தள்ளி வைக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் முடியாது பஸ். ஆல்ரெடி பிளான் பஸ். கறி எல்லாம் கெட்டு போயிடு பஸ். நான் என்ன கேட்கறேன், சுகாதாரத்துக்கு வந்து கெட்டு எடுத்துருவாங்க பஸ். இல்ல, இப்ப இன்னைக்கு விருந்து சமைக்க போறோம் அப்படின்னா, இப்ப நைட்டுக்கு மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு விருந்து நடக்க போகுது அப்படின்னா, காலையில தான் வெட்டி சமைக்க போறாங்க. இல்ல, எனக்கு அதை பத்தி தெளிவா தரல. நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கிறேன். காலையில வெட்டி சமைப்பாங்க. ஏன் அந்த 50 ஆடை 50 கோழியை வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒத்தி போட முடியாதா? இல்ல, ஆர்டர் பண்ணி வருதுன்னா போன் அடிச்சு நீங்க வந்து ரூம் போட்டுருப்பாங்க, எக்மோர்ல ரூம் போட்டு ரெடியா இருப்பாங்க. மூடு செட் ஆயிடும், அது மைண்டு செட் ஆகி மிஸ் ஆயிடுச்சுன்னா. அப்ப நாட்டுல வந்து 27 பேர் உயிரிழந்து இருக்கிறான். தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க அங்கெல்லாம் ரெஸ்கியூ ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து கிடையாது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் நம்ம பண்ணல. அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்மளுக்கு கிடையாது. நம்ம என்ன இது திமுகவா இல்ல நல்ல கட்சியா? நம்ம வந்து இப்ப திமுக ஏதோ பண்ணாங்க இடையில, ஒரு 3 நாள் கலைஞர் 100ஆண்டு விழா வந்துச்சுல, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, புயல வந்துச்சா? இதுல ஒடிசால ரயில் விபத்து 280 பேரு. அதாவது நம்ம கணக்கு
சோசியல் மீடியா கணக்கு போட்டு 280 பேர் இறந்து கலைஞர் நூற்றாண்டு தொடக்க விழா. அந்த தொடக்க விழா அப்போ அந்த பேலசோர் சம்பவம் நினைக்கிறேன் 250 பேர் இறந்து போனாங்க. அது ரொம்ப யாரு பண்ண தப்பு? ஒன்றிய அரசு அந்த ரயில்வே துறை பண்ண தப்பு. அவங்க பண்ண நிர்வாக தவறுனாலதான் அவ்வளவு பெரிய 280 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால திமுக தன்னோட கலைஞர் நூற்றாண்டு விழாவை 3 நாளைக்கு ஒத்து வச்சாங்க. ஆமா, ஒடிசால நடந்ததுக்கு. ஒடிசால ஓகேவா? இது வந்து ஒரு பண்பு, ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் பண்பு இது. ஆனா இவரு அப்படிங்கிற அவசியம், ஏன்னா அந்த பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியாது. நாகரிகம் அந்த மாதிரி வளர்ந்தவர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு இல்ல தம்பி, அப்படி இல்ல, அப்படி சொல்லாத. வேண்டாம், அப்படி வளர்ந்தவர் இல்ல அவரு. அது அப்படி இல்ல. சரி, நான் இந்த நேரத்துல தான் எங்க ஜவுக்கு மிஸ் பண்றேன். என்ன இப்ப அவன் மட்டும் இருந்திருக்கணும், இது எப்படி முட்டி இருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம பட்வைசரோட உட்காந்துட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர், இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, ஒரு துக்க அனுசரிப்புக்காக கூட ஒரு விருந்து, இது என்ன அவ்வளவு முக்கியமா? இந்த சினாரியோவை அவன் எப்படி பேசியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் என்பது சாதாரண விஷயமா? ஒரு கூட்டணி அமைப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமா? எல்லாரும் ஒற்றுக்கொள்வதே மிகவும் சிரமமான விஷயம். இதை ஒத்துக்கிட்டு ஏதோ பார்ட்டிக்கு வராங்கன்னா அப்படி கப்புன்னு பிடிச்சி அமைக்க போடுவாங்களாமா? மிஸ் பண்ணிட்டா ஏதோ மைண்ட் மாதிரி எங்கேயாவது. அதனால டைம் ரொம்ப முக்கியம். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு நான் அழுதுகிட்டே பேட்டி கொடுக்கவா? வேணா கிளிசரின் கொடுங்க. அந்த 27 பேர் என்னைக்கு செத்தாலும் சாவதான் போறாங்க இல்லையா? தினமும் உயிர் போகுது மாதிரி. ஒண்ணும் இல்ல, துப்பாக்கி கண்டுபிடிக்கிறாங்க, அதை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியுமா? இல்ல, துப்பாக்கி சுடுறதுக்கு தானே. நான் அந்த தீவிரவாத குழுக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பாறையில தான் சுட்டிருக்காங்க. அப்படியா? அங்க சுத்தி இருக்குதுல்ல, அந்த பாறையில டம்முன்னு சுட்டிருக்காங்க. இப்ப மக்கள் வந்து குறுக்க மறுக்க ஓடி இருக்காங்க. ஆண்களை பார்த்து ஏந்திரம் சுட்டுருக்காங்க. அது ஆண்கள்லாம் சீக்கிரம் ஓடி போயிடுவாங்க, பெண்கள் ஓட முடியாது. ஓடிடுவாங்க, அவங்க ஓடிடுவாங்கன்னு சுட்டிருக்காங்க. ஆனா அவங்களால ஓட முடியல. நீங்க அதை அப்படி பார்க்கணும் மாதேஷ் அப்படின்னு கிடந்து உருண்டு தள்ளி இருப்பேன். அந்த உருட்டுகள் எல்லாம் என்னால பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐ மிஸ் ஜவுக்கு சங்கர். அது இல்ல, அப்ப ஏன் எதிர்கட்சியினர் வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா அவருக்கு வேலை இருக்கும்ல. என்ன வேலை? அதைத்தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இந்த கஜா புயல் சம்பவம் நினைக்கிறேன். கஜா புயல் சமயத்தில் அப்பதான் ஒரு மாமனார் வீட்டில் சாப்பிட போனதில்ல, சம்மந்தி வீட்லையா? சம்மந்தி வீட்டில் சாப்பிட போனதில்ல, சம்மந்தி வீட்டில் விருந்து சாப்பிட போனாரு. இங்கே எல்லாம் ரெஸ்கியூக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, கஜா புயல் சமயத்தில் வந்து நான் படித்த காலேஜில் வந்து ஒரு ரெஸ்கியூ டீம் அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எங்கள் காலேஜ் வந்து இந்த மாதிரி பேரிடர்லாம் நடக்கிறப்போ அவங்க ஒரு ரெஸ்கியூ டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப இன்டென்ஸாக அந்த சம்பவம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் டீம் அப்படின்னு அவங்களே பிரித்து இந்த மாதிரிலாம் அனுப்புகிற பழக்கம் உண்டு. அப்படி வந்து என் காலேஜ்லேருந்து போயிட்டு அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்களா, டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் கிடையாது, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்களா, அதில் இங்கே பராமரிப்பு இதில் இருந்தவங்க எல்லாத்தையும் திருப்பி கூட்டிகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் 2வது தடவை. ஏன்னா அங்கே அவ்வளோ மீட்பு பணிகள் வந்து தேக்க நிலையில் இருந்தது. அப்போ நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, அவ்வளவு நிர்வாக தேக்க நிலையில் இருந்தப்ப ஐயா அங்கே வந்து சம்மந்தி வீட்டில் உருன்னு சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தாலும் இதுதான் ரெஸ்பான்ஸு, எதிர்கட்சியாக இருந்தாலும் இதுதான் ரெஸ்பான்ஸுனா குடும்பம் முக்கியம். ரொம்ப குடும்பம் கட்டு போண்டா குடும்பம் நீயா தருவா, இது நீயா தருவா கான்ட்ராக்ட்? அது இல்லை, நீ தருவியா நான் தருவேனா, அதெல்லாம் ஒருத்தர் தர மாட்டா. இப்போ இவர் நம்ம குடும்பம் தான் முக்கியம், உறவு தானே அவனுக்கு முக்கியம். சயின்டிஸ்ட் அதுக்கு மேலே அன்பால் நினைவோம், அதிர்வோம், அன்புடன் ஆரோக்கியாவா இதுல செல்லூரார். அதுக்கு மேல ரிலாக்ஸ் ப்ளீஸா ட்வீட். என்ன சம்பவம் நடந்துட்டு நவநீதன் ஒருத்தர் இருப்பாப்லையா, காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடுங்க ஐயா. ஐயா அவர் ஆக்சுவலா பாடிட்டு தான் இருப்பாரு. அவரே நீ எப்ப யாரு கேமரா போடல ஒரு தூங்கிட்டு இருப்பாரு. ஏன் அதிகமா தூங்குவார் தெரியுமா அவரு? அப்படியா? அதிகமா தூங்குறாள் அவரு. இந்த சம்பவம் எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அப்படியா? சாரி, நான் இந்த பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டி நான் பார்க்க இதெல்லாம் கவனிக்காம விட்டு விட்டேன். ஓகே, அதான் அதுக்கு தான் சொல்றது, அரசியல் வந்து ஒரு அனுபவம்னா அனுபவசாலி தான். சரி, எடப்பாடி தான் இப்படி இருக்காருன்னா பெரிய எடப்பாடி அவர் அதுக்கு மேல. அது யாரு புதுசாரு பெரிய எடப்பாடி? இவர் நம்ம மோடி ஐயா. அவர் எங்க இருக்காரு தெரியுமில்ல, ஊர்ல 27 சாவு விழுந்திருக்குது. எவ்வளவு கொடுமையான மரணம். போய் ஒடிசால போய் பீகார்ல ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு நிதிஷ்குமார் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. ஆமா, இப்ப அந்த கிளிப்பு போட்டு விடுங்க. 2 लाख स्वयं सहायता समूहों के विकास के लिए 930 करोड़ की वित्तीय सहायता भी जारी किया जाना. என்னமா
என்ன இவங்க 2 பேரும் இதுல என்ன சொல்றது? இப்ப இதுல வந்து நம்ம ஊர் 2 பேரும் வயசானவங்க வேற. ஆமா, எதுவும் சொல்லவும் வர முடியாது. ஒரு பண்பு இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இதே விஷயம் யூபிஏ அரசாங்கம் இருந்திருக்கணும். அவ்வளவுதான், ஆட்சியை கலைங்கள், ராஜினாமா செய்யுங்கள், உங்களுக்கு ஹீட் இல்லையா, உங்களுக்கு ஃபீல் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிருப்பாங்க. இதுல வந்து இவரு கருணா, எஸ்கேபி கருணா இருக்காருல்ல திமுக, அவரு தான் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இதுவே நேற்று திமுக காரன் வேணாலும் ட்விட்டர்லயோ சோசியல் மீடியாலயோ ஏதாவது சாப்பிட்ட ஒரு போட்டோவை பகிர்ந்துருந்துருக்கணும். இவங்க வந்து என்னமா ஸ்டெப் எடுத்து பாருங்க, இவங்க தேச விரோதிகள்னு பேசியிருப்பானுங்க. மோடி என்னன்னா போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு, இருந்தாலும் விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு கொடூரமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்கள் சிவந்த மோடி, கோவத்துடன் பேசிய மோடின்னு டேக் போட்டானுங்க, உட்காந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற நேரம் அவர் இன்னும் மைக்ல பேசல. உண்மையிலேயே இந்த சம்பவத்துக்கு 3 நாளைக்கு நம்ம அரசு நிகழ்ச்சி எல்லாம் ஒத்தி வச்சிருக்கணும். செத்தது வந்து ஏதோ வந்து என்ன சொல்றது, பொதுமக்கள்ங்க, அப்பாவி பொதுமக்கள். ஒரு வார்ல சண்டை நடந்தது. இந்த ஒன்றிய அரசினுடைய அது வேற. இந்த ஒன்றிய அரசினுடைய நம்பிக்கைக்கு பேச்ச நம்பி பலியானவங்க அவங்க. நாங்க வந்து அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம் அப்படின்னு எவ்வளவு பிரபண்டா பண்ணானுங்க. இப்ப இறந்து போயிட்டாங்க. யாரு பொறுப்பு? அப்பாவி மக்கள். அப்பாவி மக்கள் இறந்து அவங்க வீட்டுக்கு 27 வீட்டுக்காருக்கா போனீங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க செக்யூரிட்டி கவுன்சில் கூட நடக்குது. அமித்ஷா கலந்துக்கிறாரு, இன்னும் பிற அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க. அங்க அந்த மாநிலத்தினுடைய சிஎம் உமர் அப்துல்லாவை கூப்பிடவே இல்லை. உமர் அப்துல்லா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா அவரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த ஊர் சிஎம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. மோடி வந்து ஊர் சுத்தி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அமித்ஷா அந்த சிஎம்ஏ கூப்பிடாம செக்யூரிட்டி மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. என்ன நடத்துது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு புரியல. கமுக்கமா இருக்காங்க, எந்த பதிலும் பேசாம. தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைக்கணும்னு பேசாதீங்க. 27 உயிர்களை பலி கொடுத்துட்டு பொத்து நாப்பில் இருக்காங்க. ஒன்று தெரியுமா, சோசியல் மீடியா சங்கில ஆளே காணும், பூரா அப்ஸ்காண்டு, ஒருத்தனையும் காணும். இப்போ வந்து பேசுவா ரொம்ப எதுவுமே பேசல. ஆட்சி கலைங்கன்னு அண்ணாமலை எல்லாம் வாயில வந்து அம்மா அப்பான்னு வருதோ இல்லையோ, டெய்லி திமுக ஆட்சி கலைக்கணும்னு தான் வரும். டெய்லி 100 தடவை சொல்லியிருப்பாப்ல. ஏதோ தென்காசியில ஒரு சொந்த பிரச்சனை எவனா வெட்டிக்கிட்டு செத்தாங்க 2 பேரு, ஒரு மிலிட்டரி ஆபீசரும் கொலாடி சண்டையில. அதுக்கு திமுக ஆட்சி கலைக்க வேண்டும். மீட்டிங் போட்டு மிலிட்டரி ஆபீசர்ஸை கூப்பிட்டு எங்களிடம் துப்பாக்கி உள்ள வந்து வீரமா பேசி, தேவைப்பட்டால் நாங்கள் குண்டு போடுவோம், ஆட்சியை கலைப்போம்னு பேசின அண்ணாமலை 27 உயிர்களை ஞாபகம் கொடுத்துருக்கோமே. இதுக்கு வந்து என்ன பதில் இருக்கு? ஒன்றிய அரசோட பதில் என்ன? உள்துறை அமைச்சரோட பதில் என்ன? எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ரெஸ்பான்சிபிளான பதிலே இல்லை. அதான் சொல்கிறேன். இப்போ நாட்டினுடைய ஒன்றியத்துடைய ஆளுங்கட்சியும் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மேற்கொண்டு விஷயங்களை அடுத்த வீடியோ பார்ப்போம்.